பேட்டர்னை சிம்பிளா டிஃபைன் பண்றதுனா ஒரு ட்ரேடரோட எமோஷனல் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த பேட்டர்ன். ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது, பட் மோஸ்ட் பவர்ஃபுல் பேட்டர்னா அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டிங் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், அண்ட் எண்ட் ஆஃப் தி டேல ரெட் இல்லனா கிரீன் கேண்டில்ல க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். பட் இங்க நமக்கு கலர் ரொம்ப முக்கியம் இல்ல. இப்போ இந்த கேண்டில் வச்சுட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணலாம். கேண்டிலோட ஹையர் பிரைஸ்ல லைன் டிரா பண்ணா அதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதுவே கேண்டிலோட லோயர் பிரைஸ்ல லைன் டிரா பண்ணா அதை நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். தென் ஆஃப்டர் few days to few weeksக்கு ஸ்டாக் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல, அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் குள்ள ட்ரேடிங் ஆக வச்சுக்கலாம். அப்படினா மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு சப்ளை ஜோன், அட் தி சேம் டைம் கீழ இருக்கிற சப்போர்ட் ஜோன் தான் நமக்கு டிமாண்ட் ஜோன். இப்போ இந்த பேட்டர்ன் தான் நம்ம சேனல் பேட்டர்ன் சொல்றோம். சேனல் பேட்டர்ன் வந்து ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்ன். தென் எப்போ ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த சப்ளை ஜோனான ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணுதோ அந்த கேண்டில் நம்ம பிரேக் அவுட் கேண்டில் சொல்லுவோம். அட் தி சேம் டைம் எப்போ ஒரு பிரைஸோட கேண்டில் சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணுதோ அந்த கேண்டில் நம்ம பிரேக் டவுன் கேண்டில் சொல்லுவோம். தென் ஆஃப்டர் பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஸ்டாக் ஒரு few daysக்கு மேல போயிட்டு அகைன் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைனை ரீச் ஆகும். இத நம்ம ரீட்ரேஸ் இல்லனா புல் பேக்னு சொல்லுவோம். தென் இந்த பிரைஸ் பேட்டர்ன் நம்ம CAD பேட்டர்ன் சொல்லுவோம். CAD மீன்ஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன். அப்படினா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அதே மாதிரி கேண்டில் பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் few days to few weeksக்கு கீழ போயிட்டு அகைன் சேம் லைனை ரீட்ரேஸ் பண்ணும். தென் இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்கும். இந்த கேண்டில் தான் நம்ம CAD பேட்டர்ன் சொல்லுவோம். CAD மீன்ஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன். அப்படினா சப்போர்ட் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இவ்வளவுதாங்க பிரைஸ் ஆக்ஷன்.